என்னடி இவர் இப்படி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு? அண்ணே கொடுத்துருங்க அண்ணே. மாப்பிள உட்காருங்க சாப்பிட. ஐயோ எனக்கு வேணாங்க. வர்ற வல்ல ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், 2 பேரும் போய் 3 ஸ்டார் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டோம். எனக்கு வேணாம். ஏன் நிர்மலா, இந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து குப்பையில கொட்டு. ஓகே. ஆமா, என் கூட யார் கேம் ஆட போறா? நான் விளையாடுறேன். வெரி குட் வெரி குட். உட்காரு. ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப விளையாட ஆரம்பிச்சா அண்ணி எங்க படுப்பாங்க? இப்போ நாங்க விளையாட ஆரம்பிச்சோம்னா விடிய விடிய ஆடிட்டு இருப்போம். ஆளால அவங்க ரூம்ல போய் படுத்துக்கங்க. ஆமா, நாங்க விடிய விடிய விளையாட போறோம். அண்ணி நீங்க ரூம்ல போய் படுங்க. ஆரம்பிக்கலாமா? செல்வம், நான் காலேஜில் படிக்கும்போது யூனிவர்சிட்டி லெவலில் கேரம் சாம்பியன். என்ன தைரியத்தில் என் கூட ஆட உட்காந்துட்டேன். ஆமா, ஒரு 2 காயினாவது பாக்கெட் பண்ணுவியா? ஐயோ, உங்க லெவலுக்கு யூனிவர்சிட்டி சாம்பியன்லாம் நான் கிடையாது. ஏதோ லோக்கல் லெவல்ல கொஞ்சம் ஆடுவேன். ஆமா, இந்த கேரம் போர்டு வாங்கிட்டு வந்த மேட்டர்ல என்கிட்ட ஏதாவது சண்டை இழுப்பேன்னு பார்த்தேன். ஆனா அடக்கி வாசிக்கிற. என்ன மோனலிசா லெவல்ல ஒரு ஸ்மைல் பண்ற? உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அதான். வேண்டாங்க. ஏன் சரோ? வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியல. எதை பிடிக்கல? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டி. நீங்க எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க. அந்த உரிமையில நீங்க என்ன இந்த ரூம்குள்ள கூப்பிட்டுருக்கணும். இப்படி மத்தவங்க முயற்சி பண்ணி அதனால நாம 2 பேரும் ஒன்னா இந்த ரூம்குள்ள இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. சரோ, சில சமயங்கள்ல நம்ம விரும்புற மாதிரி சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அதுக்காக என்ன சூழ்நிலையா வேணாலும் இருக்கட்டுங்க, நான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? இதை பாரு சரோ, சமயங்கள்ல அப்படிதான். ஒவ்வொன்றுத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு அர்த்தமே இல்லை. என் மனசுல பட்டதை நான் சொன்னேங்க. இதுக்கு மேலே நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் மறுக்க போறதில்லை. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பாத்து மெதுவா இறங்குங்க. மெதுவா. மெதுவா. பாத்து பாத்து. என்ன ராதா, அழாதம்மா. எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? அமைதியா இரு. உள்ள போங்க. பாத்து பத்திரமா கூட்டு போமா. பாருங்கப்பா, பாருங்க, என் தங்கச்சி அழுதுட்டு போறத பாருங்க. இதே மாதிரி அவனுங்க அழுதே சாகணும். அவனுங்களை சும்மா விட மாட்டான்ப்பா. போதும் ரமேஷ், இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பல முறை பேசி சபதம் போட்டு எதையோ பண்ண போய் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறோம். நாம தாண்டா எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்ம மானம், மரியாதை, கௌரவம் அது மட்டும் போகலடா. மாப்பிள்ளையோட கையே போயிருச்சு.
இழப்பு நமக்கு தான்டா. அப்படின்னா இவனுங்களை இப்படி விட சொல்றீங்களா? அவன் குடும்பத்துல இழப்பு வந்தே ஆகணும். இத பாரு, கொலை பண்ற அளவுக்கு தானே நீ அவங்களை அடிச்ச. என்னாச்சு? பொழைச்சிட்டானே. அவனுக்கு நேரம் நல்லா இருந்தது. திரும்ப நீ ஏதாவது பண்ண போனா நமக்கு தான்டா ஏதாவது ஆபத்து. அப்பா நான் இத பாரு, வேண்டாம் வேண்டாம். நீ இனிமே உன் வேலையில மாத்திரம் கவனமா இரு. இந்த அடிதடி எல்லாம் இனிமே வேண்டாம். சொல்றத கேளு. எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அங்க போய் பண்ண, அப்புறம் நல்லா இருக்காது. யோசிச்சுக்கோ யோசிச்சுக்கோ. சரிம்மா. என்னங்க என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறீங்க? ஈஸ்வரி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. நம்பவே முடியல. நீங்க மட்டும் என்னவா, ஹீரோ மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இத பாக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாங்க, நம்ம 2 பேரும் வெளியில கிளம்புறதுக்காகவே அவளுக்கு அடிக்கடி பேரண்ட்ஸ் டே வராதான்னு இருக்கு. சரிங்க, கிளம்பலாமா? போலாம். நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா போறத பார்த்தா ஊர் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஊர் கண்ணு பட்டாலும் பரவாயில்ல, உங்க அண்ணன் சமையல்காரனுக்கான அவன் கண்ணு தான் பட்டுடக்கூடாது. அவன் கண்ணு ஆந்த கண்ணு. ராஜே, அந்த லட்சுமணன் கண்ணு இருக்க சரியான கொள்ளி கண்ணு. அவன் பார்த்தான்னு வச்சுக்க எதுவுமே வழங்காது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ல சும்மா புளி போட்டு வளர்க்குற அண்டா மாதிரி ஜொலி ஜொலி ஜொலிக்கிறாமா. உங்களுக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? அண்டா தான் கிடைச்சதா? அது வேற ஒண்ணும் இல்ல ராஜே, இந்த காலையில அண்டாவை தொலைக்கணும்ல, அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ராஜே, இன்னைக்கு நம்ம போறோம்ல, அங்க வர்றவன்லாம் பேரண்ட்ஸ் டேவா இல்ல லவ்வர்ஸ் டேவா அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டு வர மாதிரி. ஆமா, அதுவும் இல்லாம நான் தேவதாஸ்ல வர ஷாருக் கான் மாதிரியும் நீ ஐஸ்வர்யா மாதிரி இருக்கியா? போதும், பையன் இருக்கான். ஆமாமா, சரி சரி, அந்த கொல்லிக்கனை பார்க்க போறோம். வா, நம்ம கிளம்பலாம். வாங்க, வாடா. என்ன பட்டிக்காட்ட மிட்டாய் கடை மறைச்சு பார்க்குற மாதிரி என் ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்க? ஏண்டா, பேரண்ட்ஸ் டேக்கு போகும்போது 4 பேர் பார்த்து மரியாதை கொடுக்குற மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரவேண்டா. என்னமோ புருஷனை முன்னாடி சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களா? யோ, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிளப்போட்டு கிடையாது. வி ஆர் யங் கப்புள். உன்ன மாதிரி கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ண எனக்கு தெரியாது, புரியுதா? என்னது சந்தோஷமா ஒன்னா கிளம்பிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை போய் வாயா போயான்னு பேசிட்டு இருக்க. ஒன்னா கிளம்பி ஒன்னா போயிட்டு வாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட போகுது. ஈஸ்வரி, போலாம். வாங்க. செல்லம், அவங்க கூட போறதுல நமக்கு ஒரு சௌகரியம் இருக்கு. என்ன? அவங்கள விட நம்ம அழகா தெரியும். வாங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு. எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரம் முடிஞ்சிடும். வர்ற வழியில அந்த ரூஸை கைட்டு விட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். என்ன? அண்ணி, என்ன கவிதா? வாங்க, நீ கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு என்ன கோயிலுக்கு? இல்ல, கோவில் ஏதோ லட்சார்ச்சனையா. நானும் அவரு அப்பா 3 பேரும் போறோம். நீங்களும் வாங்க, நீ போயிட்டு வரலாம். இல்ல கவிதா, நான் வரல. என்ன நீ இது? அண்ணா ஆபீஸ் போயிட்டா நீங்க தனியா தானே இருப்பீங்க. வாங்க, நீ போலாம். இல்ல கவிதா, எனக்கு உடம்பு டல்லா இருக்கு. லேசா தலைவர வலிக்குது. நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. என்ன கவிதா, விஜயங்க? அன்னைக்கு தலைவலிக்குதா, கோவிலுக்கு வரலையா? அப்ப நம்ம போயிட்டு வந்துருவோம். சரி மாமா. சரிப்பா. கோபி பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம்ப்பா. சரிப்பா, வரேன். அர்ச்சனைக்கு வேண்டியதெல்லாம் கோயில் வாசல் வாங்கிக்கலாம். வா.
ஏங்க இன்னைக்கு அவசியமா வேலைக்கு போய் தான் ஆகணுமா? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. வேலைக்கு போகணுமாண்ணா? வேலைக்கு போகாம ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு என் கூடவே இருங்க. எதுக்கு? வீட்ல வேற யாரும் இல்ல, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குங்க, அதான் சொன்னேன். நீ தனியா இருக்க, உனக்கு பயமா இருக்கு, அதுக்காக நான் கார்மெண்ட்ஸ்க்கு லீவ் போட்டு இங்கே இருக்கணும், அப்படித்தானே? இல்லைங்க, காலையில இருந்து என் மனசே சரியில்லை, என்னமோ மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு என் கூடவே இருங்க ப்ளீஸுங்க. கார்மெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லிடுங்க, என் கூடவே இருங்க ப்ளீஸுங்க. போகாதீங்க ப்ளீஸ். எனக்கு என்ன விஜயம் இப்படி கேக்குற? நீ இங்க தானே இருக்க, அப்ப நான் இங்க தானே வருவேன். இது ஓ நம்பர் கூட இதுல ரெக்கார்ட் இருக்கு விஜி. 26421515. இனிமே நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கலாம்ல? வெளிய போட பொறுக்கி. என்ன விஜி, இப்பதானே நான் உள்ள வந்தேன், அதுக்குள்ள நான் வெளியில போங்கறேன். டேய், நீ என் வாழ்க்கையில விளையாண்டது போதும். எத்தனையோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்க, அதுல நானும் ஒருத்தி. 10ஓட 11 அவ்வளவுதான். எதுக்காக என்ன தேடி வர? ஏன்டா எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்க? விஜி விஜி ப்ளீஸ். என்ன விஜி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்படி விஜி 10ஓட 11 ஆவ? மத்ததெல்லாம் முடிஞ்சோடனே அதுவா பிரிஞ்சு போயிடும். ஆனா நீ என் குடும்பத்தை கெடுத்த, என் பொண்டாட்டி என்கிட்ட பிரிச்ச, என்ன கத்தியால கூட குத்துன. நீ பண்ண அட்டூழியத்தால தாண்டா நான் அப்படி பண்ண. அது அப்பமா. ஆனா இப்போ என் நிலைமை என்ன? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் விஜி. நல்ல தொழில் இல்ல, என் பொண்டாட்டி இல்ல, என் வாழ்க்கையில நிம்மதியே போச்சு விஜி. ஆனா எப்ப உன்னை கோயில்ல மறுபடியும் பார்த்தனோ அப்பதான் விஜி என் வாழ்க்கையில நிம்மதியே வந்துச்சு. ஆனா நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்தோன்னே கிடைச்ச நிம்மதி எல்லாம் போயிருச்சு விஜி. ஏன்டா இப்படி ஒளறி தொலைற? விஜி கேள், நீ ஏன் கூட பெட்டை ஷேர் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஆனா
மொத்த குரங்கு மாதிரி இந்த ஊர்ல லைனுமா? பாவம் இல்ல, எனக்குன்னு ஒருத்தி வேணா. நான் முடிவு பண்ணிட்டேன் விஜி, அது நீதான். வா, நம்ம 2 பேரும் போய் சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். வா விஜி. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, என்ன வாக்கட சொன்ன, போட வெளியே. என்ன ரொம்ப அழட்டிக்கிற? என்ன ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கூட படுத்துட்டு நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழல? அது அப்படியே உல்டாவ போடு. தட்ஸ் ஆல். டேய், நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காது. போட வெளியே. ஓ, அழாத விஜி. நீ உண்மையிலேயே உன் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். சாரி விஜி. இல்ல விஜி, இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா அப்பப்போ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன். ஐயோ ராஸ்கல், பொறுக்கி நாய். வா வா வா, தொடு தொடு, என்ன தொடு தொடு விஜி. டேய், உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். போன தடவை நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. அதே தாண்டி நானும் சொல்றேன். போன தடவை நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. ஆடி விட்றா நாயே.